வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். கிராமங்கள் வழியே நம்ம பயணம் செய்யும் போது இந்த பனங்கிழங்கை பார்க்காம நம்மளால் போக முடியாது. குறிப்பாக ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த பனங்கிழங்குக்கு மவுஸ் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பனங்கிழங்கு எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, பனங்காயை மண்ணில் புதைத்து அது குருத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்காக சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டுமே நமக்கு கொடுக்கறது கிடையாது, எண்ணற்ற மருத்துவன்மைகள் பனங்கிழங்கு நமக்கு கொடுக்குது. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பனங்கிழங்கு நார் சத்து நிறைந்தது, அதாவது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து பனங்கிழங்குல இருக்கு. ஸோ ஒரு நார் சத்துக்கு சிறந்த மூலமாக பனங்கிழங்கு இருக்கிறதாலேயே குடல் அலர்ச்சி, வயிற்று மந்தம், மலச்சிக்கல், செரிமானமின்மை, வயிற்று வலி, வயிற்று உபுசம், வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், சீரற்ற குடல் இயக்கம், இந்த மாதிரி எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே இடம் கொடுக்காது. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு, செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு பனங்கிழங்கு சிறந்த உணவு. அதுக்கு காரணம் பனங்கிழங்குல நார் சத்து நிறைந்திருக்கிறது தான். பனங்கிழங்கு கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. அதாவது எலும்புகள் ஆரோக்கியமாக வளர்வதற்கும், எலும்புகள் தசைகளினுடைய வலு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், எலும்புகள் சிறப்பாக செயல்படுவதற்கும், எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும், பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனங்கிழங்குல நிறைய பலன்கள் கிடைக்குது. இதனால வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், அதாவது எலும்பு புரை, எலும்பு மஜ்ஜை, மூட்டு வளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். தசை சுருக்கம் எதுவும் நமக்கு இருக்கு, அதாவது இயல்பான அளவில் தசை சுருங்கி விரிய ஆரம்பிக்கும், ஸ்ட்ராங்காக நம்மளுடைய தசை வளர்ச்சி இருக்கும். அதுக்கு நம்ம பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். பற்கள் வலிமை பெற ஆரம்பிக்கும். ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவதால் பற்கள் பலவீனமாகுவது, இயல்பாகவே பற்கள் பலவீனமாகுவது போன்ற பிரச்சனைகள் இருக்காது. ஸ்ட்ராங்காக நம்மளுடைய பற்கள் இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு புரையில பிரச்சனை ஏற்படுவது, எலும்பு மஜ்ஜை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கெல்லாம் கால்சியம் சத்து பெறுவதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் பனங்கிழங்கு, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ்ல ஒன்று பனங்கிழங்கு. உணவுகளில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தினுடைய குளுக்கோஸ் அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்குல குறைவான கிளைசமிக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் அப்படின்றது அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. மெதுவாக செரிமானமாகும் இந்த பனங்கிழங்கு. அதனால் குளுக்கோஸினுடைய அளவையும் இது மெதுவாக தான் உயர்த்தும். எனவே இது நம்மளுடைய பிளட்டில் சுகருடைய அளவை ஒரு ஒட்டுமொத்தமாக இன்க்ரீஸ் பண்ணாது. அதனால் பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு உணவாக இந்த பனங்கிழங்கு கருதப்படுகிறது. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. புரோட்டீன் நிறைந்தது பனங்கிழங்கு. உடல் செல்களுக்கு புரோட்டீன் மிகவும் அவசியம். அதே சமயம் என்சைம், ஹார்மோன்கள் போன்ற உடலில் முக்கிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்யறதுக்கு புரோட்டீன் ரொம்ப அவசியம். எனவே உங்களுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பனங்கிழங்கு சிறந்த ஒரு உணவாக, சிறந்த ஒரு ஆதாரமாக எடுத்துக்கலாம். புரோட்டீன் பற்றாக்குறை உங்களுடைய உடலை தவிர்க்கப்படுவதில்லை. புரோட்டீன் பற்றாக்குறையால் உங்களுடைய உணவுகளில் உங்களுடைய உடலில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது சரி பண்ணிக்கலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்யுது. அதாவது அந்த ஹார்மோன்ஸை உற்பத்தி செய்கிறதால செரிமானம் நமக்கு எப்போதுமே சீராக இருக்கும். அதோட உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சுதலும் வேகமாக இருக்கும். அதாவது நம்ம உணவை சாப்பிடுவோம், செரிமானம் மிக எளிமையாக இயல்பாகவே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். செரிமானம் ஆனதுக்கப்புறம் உணவுகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படும். அதுக்கப்புறம் கழிவுகள் உடலில் தங்காமல், குறிப்பாக அந்த குடலினுடைய இயக்கம் எல்லாம் தடைபடாமல் கழிவுகள் வெளியேற்றப்படும். அதனால நமக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் சரி பண்ணி செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு பனங்கிழங்கு ஹெல்ப் பண்ணும். வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் பனங்கிழங்கு, அதாவது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை பனங்கிழங்கு இன்க்ரீஸ் பண்ணும். பனங்கிழங்குல இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்குமே அத்தியாவசியமான தேவையாக இருக்கு. அதாவது உடலில் இருக்கக்கூடிய செல்களை பராமரிக்கிறது, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது, சருமத்தை புத்துணர்ச்சி ஆக்குவது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தையுமே செய்வதற்கு புரோட்டீன் முக்கிய பங்காற்றுது. பனங்கிழங்குல புரோட்டீன் நிறைவாக இருக்கிறதால வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த விதமான இடையூறுமே நமக்கு இருக்காது. ஸோ நம்மளுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று நோய்களையும் வராமல் தடுத்து நலமோடு இருக்கலாம். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது பனங்கிழங்கு. நமக்கு அனீமியா என்று சொல்ல
சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் ஏற்படுது அப்படின்னா நமக்கு இரும்புச்சத்து குறைபாடாக இருக்குன்றது அர்த்தம். அந்த இரும்புச்சத்து குறைபாடை தீர்ப்பதற்கு பனங்கிழங்கு வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்கும். இரும்புச்சத்து குறைபாட்டால் நமக்கு நிறைய அறிகுறிகள் வந்து தென்படும். உடல் வந்து சோர்வடையும், கவனமின்மையாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும், குமட்டல், தலைவலி மற்றும் வயிறு தொந்தரவுகள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை வந்து க்யூர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கலாம். அதனால் பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டோம்னா ரெட் பிளட் செல்ஸ் வந்து நமக்கு இரும்புச்சத்தின் மூலமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் பொழுது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் அந்த லெவலும் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும். இதனால் ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய பாகங்களுக்கு ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு நம்ம இந்த ரத்த ஓட்டத்தை சீராக பராமரிக்கிறதுக்கு, உறுப்புகளுக்கு தேவையான அளவு ஆக்சிஜனை வந்து கொண்டு செல்றதுக்கு, ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை குறையாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு, ரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் சைடு எஃபெக்டோட விரைவாக ஃபாஸ்ட்டாக குறைக்கிறதுக்கெல்லாம் பனங்கிழங்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில உணவுகள் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்தையும் கொண்டிருக்கும், ஆனால் அதே சமயம் குறைவான கலோரிகளையும் கொண்டிருக்கும். நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை கலோரிகளினுடைய அளவு குறைவாக தான் இருக்கணும், ஆனால் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கும். அந்த வகையில் பனங்கிழங்கு மிகச்சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். எனவே நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா பனங்கிழங்கு நல்ல டயட் ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து உங்களுக்கு கிடைக்கும் ஆரம்பும்போது நீண்ட நேரம் நீங்கள் வந்து பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணும்போது தேவையில்லாத அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், கிரேவி இதெல்லாம் சாப்பிட்றதை நீங்கள் தவிர்ப்பீங்க. ஸோ உங்களுடைய உடல் எடை வந்து இன்னும் அதிகமாகாமல் முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க. பனங்கில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்துக்கள் அது எல்லாத்தையுமே குறைத்து ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகள் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த கொழுப்பு சத்துக்களை குறைத்து ஆற்றலாக மாற்றி உடல் எடையை வந்து குறைத்து கொடுக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்திற்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ராலை மட்டுமே பனங்கிழங்கு நமக்கு அதிகரிக்கக்கூடிய உணவாக இருக்கு. இதனால கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவையும் நம்ம கணிசமான அளவு குறைத்துக் கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே நோய் அழற்சி பிரச்சனைகளுக்கு பலன் தரும். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு பனங்கிழங்கு சிறந்த ஒரு உணவாக இருக்கும். பொட்டாசியம் தேவையும் பனங்கிழங்கு பூர்த்தி செய்வதால் இரத்த குழாய் அடைப்பையும் பனங்கிழங்கு தடுக்குது. இதனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பாதிப்புகளும் வராமல் தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்மளுடைய பிளட்ல வந்து பார்த்தோம்னா ரத்த நாளங்களில் நமக்கு கொழுப்பு படிஞ்சிருக்காது. இதனால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தப்படுவதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் கொடுக்கும். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பனங்கிழங்கில் நிரம்பி இருக்கிறதுல நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு ரத்த வெள்ளை அணுக்களை வந்து அதிகரிக்க செய்யும். ஸோ விட்டமின் ஏ இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நமக்கு வந்து கிடைக்கும். எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா தாராளமாக பனங்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய இம்யூன் பவர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது எந்த விதமான நோயும் அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கலாம். புற்றுநோயை தடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பனங்கிழங்கு. ஸோ இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அள்ளித்தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரோட்டீன் என்ற அனைத்துமே ஒன்று சேர கிடைக்கிறது. புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக தான் ஹெல்ப் பண்ணுது. எனவே நம்மளுடைய பிளட்டில் வந்து பார்த்தோம்னா குறிப்பாக பிளட்டில் வரக்கூடிய கேன்சர் மட்டும் கிடையாது, நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களாக இருந்தாலும் அதை வெளியேற்றிட்டு தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய உணவுகளை நம்ம பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளுங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.